நடிகை சமந்தா பானா காத்தாடி அப்படிங்கிற படம் மூலமாக அறிமுகமானவங்க. அதை தொடர்ந்து நான் படம் மூலமாக எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமானவங்க. ரீசெண்டாக அஞ்சான் படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. தெலுங்குலையும் ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு இருக்கிற இவங்க இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் யாருக்கு அதிர்ச்சியாக இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக சித்தார்த்துக்கு அதிர்ச்சியாக இருக்கும். ஏன் அப்படின்னா 2 பேரும் காதலிச்சிட்டு வர்றதா ஒரு தகவல். ஏன்னா நிறைய பொது இடங்களுக்கு, ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு, கோவில்களுக்கெல்லாம் ஒன்றாவே சேர்ந்து போகிறாங்க. ஒரு காலகட்டத்தில் சித்தார்த் ஆமாம் நாங்கள் 2 பேரும் காதலிக்கிறோம், திருமணம் செஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதாகவே ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து இவங்க 2 பேரை பற்றின நியூஸ் எதுவுமே வெளிவரல. ஆனால் இப்போது சமந்தா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்போது வளர்ந்துட்டு வர்ற வாண்டட் ஹீரோவான விஜய் சேதுபதியை தான் காதலிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பீட்சா படம் பார்க்க போனாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப வற்புறுத்தி தான் அவங்கள கூட்டிகிட்டு போனாங்களாம். அந்த படத்தை பார்த்த உடனே விஜய் சேதுபதியோட பெரிய ஃபேன் ஆயிட்டாங்களாம். 15 நிமிஷத்துலேயே அவருடைய நடிப்பு இவங்களை கவர்ந்துருச்சாம். அதனால விஜய் சேதுபதி கூட கண்டிப்பான ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆனா படத்துல அவர் கூட நடிச்சாக்கா எல்லாருடைய நடிப்பையும் சேர்த்து அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் விஜய் சேதுபதி கூட ஒரு கதை நடிக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம், தான் காதலிக்கிறதா சொல்கிற விஷயம் விளையாட்டாக சொன்னாங்களா இல்லை சீரியஸாக சொன்னாங்களா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் சித்தார்த்துக்கு ஒரு சின்ன அதிர்ச்சியாகவே இருக்குது. இப்போதைக்கு விஜய் சேதுபதி அடுத்ததாக நானும் ரவுடி தான் அப்படிங்கிற படத்தில் நயன்தாரா கூட சேர்ந்து ஜோடியாக நடிக்க போகிறாரு. அதை தொடர்ந்து சமந்தா கூட நடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.